Hello everyone, welcome to our channel. In the video la resource and development in the lesson la irundhu land resources பத்தி நம்ம discuss பண்ண போறோம். So இந்த டாபிக்ல வந்து என்னென்னலாம் கவர் ஆகுதுன்றத பார்க்கலாம். We live on land, we perform our economic activities on land and we use it in different ways. So நம்ம வந்து எங்க வாழறோம்னா landல தான் வந்து வாழறோம். நம்ம எல்லா economic activities-உம் நம்ம எல்லாத்தையுமே வந்து landல தான் வந்து நம்ம நடத்துறோம். அதே மாதிரி மற்ற எல்லா யூஸ்க்குமே வந்து நம்மளுக்கு land வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. Thus land is a natural resource of utmost importance. So land வந்து என்னது, it is a natural resource. அது வந்து ரொம்ப important நம்மளுக்கு. அந்த natural resource வந்து ரொம்ப important. It supports natural vegetation, wildlife, human life, economic activities, transport and communication system. So நம்ம landல என்னென்னலாம் பண்றோம், அது எதெல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது? வெஜிடேஷன், தட் இஸ் கிராப்ஸ் வளர்க்குறோம், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே, ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து லேண்ட்ல இருந்தா வந்து நம்மளுக்கு கிடைக்குது. வைல்ட் லைஃப், அதே மாதிரி ஃபாரஸ்ட், அனிமல்ஸ் எல்லாமே இருக்கு. ஹியூமன் லைஃப், நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வாழறோம். அதே மாதிரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், நம்ம வாழ்வாதாரத்துக்கான தேவையான எல்லா விஷயங்களும் வந்து நம்ம லேண்ட்ல தான் வந்து பண்றோம். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம பொருளை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதா இருக்கட்டும், நம்ம வந்து மூவ் பண்றதா இருக்கட்டும், இல்ல நம்ம இன்னொருத்தவங்களோட வந்து கம்யூனிகேட் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த லேண்ட் ரிசோர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. However, land is an asset of a finite magnitude. Therefore, it is important to use the available land for various purposes with careful planning. So, land வந்து என்னது? It is an asset. Assetனா என்னது? சொத்து. அதை வந்து நம்ம ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் பிளானிங்கோட நம்ம வந்து லேண்டை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கேர்ஃபுல் பிளானிங்கோட நம்ம வந்து லேண்டை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா ஹேஸ் லேண்ட் அண்டர் அ வெரைட்டி ஆஃப் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ், நேம்லி மவுண்டன்ஸ், பிளாட்டூஸ், பிளெயின்ஸ் அண்ட் ஐலாண்ட்ஸ். இந்தியாவில் வந்து லேண்ட் இருக்கு நிறைய ஃபீச்சர்ஸோட. தட் இஸ் நம்ம எப்படி சொல்லுவோம் லேண்டை? மவுண்டன்ஸ், பிளாட்டூஸ், பிளெயின்ஸ், ஐலாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம நிறைய விதமாக வந்து இந்த லேண்டை வந்து நம்ம பிரித்து வந்து சொல்லுவோம். About 43% of the land area is plain, which provides facilities for agriculture and industry. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 43% of the land area வந்து என்னவா இருக்கு? வெறும் பிளெயினாக தான் இருக்கு. இந்த மவுண்டன்ஸ், பிளாட்டோஸ் இதெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகும்? அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கும் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மவுண்டன்ஸ் account for 30% of the total surface area of the country and ensure perennial flow of some rivers. So mountains வந்து பார்த்தீங்கன்னா இந்த total surface ஏரியாவில் வந்து 30% வந்து mountains வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மவுண்டன்ஸ்னால நம்மளுக்கு வந்து என்ன யூஸ் ஆகுது? perennial flow of some rivers. flow of rivers, நம்மளுக்கு வந்து rivers flow ஆகிறதுக்கும் provide facilities for tourism and ecological aspects. அதாவது டூரிசம்க்கும் நம்ம சுற்றி பார்க்கறதுக்கும் நிறைய எக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்க்கும் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து about 27% of the area of the country is the plateau region. ஃபர்ஸ்ட் வந்து 43% வந்து பிளெயின்ஸ், அதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து 30% வந்து மவுண்டன்ஸ். மவுண்டன்ஸ் வந்து எதுக்காக நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது? என்ஷோர் த பெரினியல் ஃப்ளோ ஆஃப் த ரிவர்ஸ். ரிவர்ஸ் ஃப்ளோவுக்கு நம்மளுக்கு வந்து அது யூஸ் ஆகுது. அடுத்தது வந்து 27% வந்து என்னது? பிளாட்டோ ரீஜன். இட் பொசஸஸ் rich reserves of minerals, fossil fuels and forest. ஸோ இந்த பிளாட்டோ ரீஜனில் வந்து என்னென்னலாம் இருக்கு? நிறைய வளங்கள் வந்து இருக்கு. ரிச் ரிசர்வ்ஸ் ஆஃப் வாட்? மினரல்ஸ் இருக்கு, ஃபாசில் ஃபியூவல்ஸ் இருக்கு, அப்புறம் ஃபாரஸ்ட்லாம் வந்து இருக்கு இந்த பிளாட்டோ ரீஜன்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்க்கலாம், லேண்ட் யூட்டிலைசேஷன். லேண்ட் யூட்டிலைசேஷன் இந்த டாபிக்ல வந்து பார்க்கலாம். land resources are used for the following purposes. So land resources வந்து நம்ம எதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்ல வந்து நம்ம லேண்டை வந்து யூட்டிலைஸ் பண்றோம். அடுத்தது land not available for cultivation, that is barren and waste land, land put to
non-agricultural uses, example buildings, roads, factories, etc. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன், தட் இஸ் கிராப்ஸ் வந்து வளர்க்க முடியாத இடங்களை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், பேரன் அண்ட் வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து அந்த லேண்ட்ல வந்து அக்ரிகல்ச்சர் நடக்காது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து என்னென்னலாம் கொண்டு வரலாம், பில்டிங்ஸ் கட்டலாம், ரோட்ஸ், அப்புறம் ஃபேக்டரிஸ் வந்து கொண்டு வரலாம். தேர்ட் பாயிண்ட், அதர் அன்கல்டிவேட்டட் லேண்ட் எக்ஸ்க்ளூடிங் த ஃபாலோ லேண்ட். ஃபாலோ லேண்ட் அப்படின்னா வந்து அந்த லேண்ட்ஸ் வந்து ஃபார்மிங்க்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கிரேசிங்க்கு அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கிராப்ஸ் வந்து வளர்க்க மாட்டாங்க. எதுக்காகனா வந்து சாயில் ஃபர்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து கொஞ்ச நாள் வந்து கிராப்ஸ்லாம் வந்து அந்த இடத்துல வளர்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற லேண்ட் என்ன சொல்லுவாங்க, ஃபாலோ லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பெர்மனன்ட் பாஸ்டர்ஸ் அண்ட் கிரேசிங் லேண்ட், லேண்ட் அண்டர் மிஸ்லேனியஸ் ட்ரீ crops grows not included in net zone area. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பெர்மனன்ட் பாஸ்டர் லேண்ட்ஸ். ஸோ அந்த அன்கல்டிவேட்டட் லேண்ட்ஸை வந்து என்னவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பாஸ்டர் அண்ட் கிரேசிங் லேண்ட்ஸாக வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி லேண்ட் அண்டர் மிஸ்லேனியஸ் ட்ரீ கிராப்ஸ் க்ரோஸ், அதை வந்து எங்கெல்லாம் வந்து ட்ரீஸ் இல்லையோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்ச்சரபிள் வேஸ்ட் லேண்ட் லெஃப்ட் அன்கல்டிவேட்டட் ஃபார் மோர் தேன் 5 அக்ரிகல்ச்சர். ஸோ எப்படிலாம் வந்து லேண்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து இந்த பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஃபாரஸ்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பேரன் வேஸ்ட் லேண்டாகவே வந்து இருக்குது. நான் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் எல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, பில்டிங்ஸ் கட்டுறதுக்கு, ரோட்ஸ், ஃபாரஸ்ட் எல்லாம் வந்து இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இன்னும் வந்து அன்கல்டிவேட்டட் லேண்டு எக்ஸப்ட் வந்து அந்த ஃபாலோ லேண்டெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பாஸ்டர்ஸ், கிரேசிங் லேண்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ட்ரீ கிராப்ஸ்லாம் வந்து தட் இஸ் ட்ரீஸ்லாம் இருக்கும்ல, நிறைய தோப்பு மாதிரி வைப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து இல்லாத இடத்துலையும் வந்து இந்த சும்மா சின்ன சின்ன ட்ரீஸ் எல்லாம் வந்து கொண்டு வரத்துக்கு. அதே மாதிரி கல்ச்சரபிள் வேஸ்ட் லேண்ட், அது வந்து வேஸ்ட் லேண்டாகவே வந்து இருக்கும். ஒரு மோர் தென் 5 years வந்து கல்டிவேஷன் எதுவுமே பண்ணாமல் வேஸ்ட் லேண்டாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஃபாலோ லேண்ட்ஸ். ஃபாலோ லேண்ட்ஸ்னால் நம்ம இப்போ தான் வந்து என்னன்னு பார்த்தோம். கரண்ட் ஃபாலோ left without cultivation for 1 or less than 1 agricultural year. cultivation பண்ணாமையே வந்து 1 or less than 1 year, that is ஒரு வருஷம் இல்லைன்னா இன்னும் less than 1 year வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணாமையே வந்து வச்சுருப்பாங்க. அதான் வந்து ஃபாலோ லேண்ட். அப்போ கரண்ட் ஃபாலோன்னு என்னது, இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து அப்படியே பண்ணாமையே வச்சுருப்பாங்க, எது அக்ரிகல்ச்சர் கொண்டு வராமே வச்சுருப்பாங்க. other than current fallow left uncultivated for past 1 to 5 agricultural years. சிலதுக்கு அந்த கரண்ட் ஃபாலோனா என்னது, வித்தின் 1 or 1 yearக்கு. இந்த கரண்ட் ஃபாலோவா இல்லாததுல என்ன லெஃப்ட் அப்படியே வச்சிருப்பாங்க, ஒரு 1லேருந்து 5 வருஷம் கிட்ட யூஸ் பண்ணாமே வச்சிருப்பாங்க. ஸோ நெட் சோன் ஏரியா அப்படின்னா என்னன்னா 1 agricultural year, அந்த 1 agricultural yearக்குள்ள வந்து ஏற்கனவே 2-3 வாட்டி வந்து அவங்க அறுவடை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க, 2 வாட்டிக்கு. அந்த மாதிரி பண்றது தான் என்ன சொல்லுவாங்க, நெட் zone area. So one area sown more than once in an agricultural year அப்படின்னு சொல்றாங்க. 1 agricultural year குள்ள என்ன பண்றாங்க, 2-3 வாட்டி வந்து அவங்க கிராப்ஸ் வளர்த்து அதை வந்து அறுவடை பண்றது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்னது, நெட் சோன் ஏரியா அப்படின்னு பேரு. இந்த நெட் சோன் ஏரியாவுக்கு இன்னொரு பேரும் வந்து இருக்கு. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கிராஸ் கிராப்டு ஏரியா. ஸோ இது வந்து 1 மார்க்ல கூட கேட்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்க்கலாம், லேண்ட் யூஸ் பேட்டர்ன் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து என்ன மாதிரி லேண்ட் வந்து யூஸ் ஆகுது, என்ன பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். The use of land is determined both by physical factors such as topography, climate, soil types, as well as human factors such as population, density, technological capability, and culture and traditions. ஸோ இந்த லேண்டோட யூஸ் வந்து எப்படி வந்து நிர்ணயிக்கிறாங்க, எப்படி வந்து தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா போத் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஹியூமன் ஃபேக்டர்ஸ், இது ரெண்டுத்தையுமே வந்து கன்சிடர் பண்ணி தான் வந்து செய்கிறாங்க. ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா டோப்போகிராஃபி வரும், அதே மாதிரி கிளைமேட். ஹியூமன் ஃபேக்டர்ஸில் வந்து பாப்புலேஷன், ஒரு ஏரியாவில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, பாப்புலேஷன் டென்சிட்டி. அதுக்கு அடுத்தது வந்து டெக்னாலஜிக்கல் கேப்பபிலிட்டி அண்ட் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்ஸ், என்ன கல்ச்சர் இருக்குது, என்ன ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுறாங்க,
இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த லேண்ட் யூஸ் வந்து இருக்கும், அதை டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. டோட்டல் ஜியோகிராபிக்கல் ஏரியா ஆஃப் இந்தியா இஸ் 3.28 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்தியாவில் வந்து பார்க்கும் போது டோட்டல் ஏரியா வந்து எவ்வளோ இருக்குன்னா 3.28 million square kilometer. Land use data, however, is available only for 93% of the total geographical area. So, இந்த land யூஸ் பண்றோம்ல அந்த டேட்டா வந்து எவ்வளவு இருக்குன்னா 93% தான் வந்து இருக்கு of the total geographical area. 100%ல வந்து 93% தான் வந்து இருக்கு, because the land use reporting for most of northeast states. So northeast statesல வந்து land use வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது இன்னும் ரிப்போர்ட் பண்ணப்படல, except Assam has not been done fully. அசாமை தவிர்த்து இந்த நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற ஸ்டேட்ஸ் எதுலையுமே வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து இன்னும் வந்து ஃபுல்லா பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. Moreover, some areas of Jammu and Kashmir occupied by Pakistan and China have also not been surveyed. அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் வந்து பாகிஸ்தான் ஆக்குபை பண்ண ஏரியாவும் சைனா ஆக்குபை பண்ண ஏரியாலையும் வந்து இன்னும் சர்வேஸ் வந்து நடக்கல அப்படின்னும் சொல்றாங்க. The land under permanent pasture has also decreased. பாஸ்டர்னா என்னது? பாஸ்டர் லேண்ட்லாம் வந்து ஆடு மாடுகளெல்லாம் வந்து மேய்ச்சலுக்கு விடுவாங்களா, அந்த மாதிரி இருக்கிற லேண்ட்ஸை தான் வந்து பாஸ்டர் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா பெர்மனண்டா அந்த பாஸ்டர் லேண்ட்ஸ் எல்லாமே வந்து கம்மி ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. How are we able to feed our huge cattle population on this pasture land and what are the consequences of it? இப்போ கம்மி ஆயிட்டே போகும்போது எப்படி வந்து நம்மளோட கேட்டில் பாப்புலேஷன் வந்து நிறைய இருக்கும் போது எப்படி வந்து அதுங்களுக்கு வந்து ஃபீட் பண்றது, ஸோ அது என்னென்ன கான்சிக்வன்சஸ்ல போய் முடியுது அதுதான் கேட்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த அதர் than the current fallow lands are either of poor quality or the cost of cultivation of such land is very high. ஸோ என்ன சொல்றாங்க, இந்த ஃபேலோ லேண்ட்ஸை தவிர்த்து, ஃபேலோ லேண்ட்ஸ்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம் ஃபேலோ லேண்ட்ஸ்னா என்ன அப்படின்றது, சாயில் ஃபர்டைலாக ஆக்கிறதுக்காக கொஞ்சம் வருஷத்துக்கு வந்து அதை வந்து யூஸ் பண்ணாமே வச்சிருப்பாங்க, கிராப்ஸ் வளர்க்கறதுக்கு மேய்ச்சலுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதுதான் வந்து ஃபேலோ லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் தி அதர் than the current fallow lands are either of poor quality. ஸோ நம்ம பார்த்தோம்ல அந்த யூட்டிலைசேஷன், லேண்ட் யூட்டிலைசேஷன்ல வந்து பார்த்துருப்போம் கரண்ட் ஃபேலோ லேண்ட், அதுக்கப்புறம் வந்து அந்த கரண்ட் ஃபேலோ லேண்ட் தவிர்த்துனது சில லேண்ட்ஸ்லாம் வந்து மோர் தேன் 1 to 5 years வந்து யூஸ் பண்ணாமே வந்து அப்படியே இருந்தது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அது என்ன ஆகும், அது வந்து புவர் குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி வந்து அதில் வந்து கல்டிவேஷன் கொண்டு வர்றது, கிராப்ஸ் வளர்க்குறது ரொம்ப வந்து செலவு பண்ண வேண்டியதாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் சச் லேண்ட் இஸ் வெரி ஹை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் these lands are cultivated once or twice in about 2 to 3 years, and if these are included in the net zone area, then the percentage of NSA in India comes to about 54% of the total reporting area. So இந்த லேண்ட்ஸ்ல வந்து கல்டிவேஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா 1 or 2 times தான் வந்து நடக்கும். எதுல 2 to 3 yearsக்குள்ள 1 or 2 times தான் வந்து நடக்கும். And if these are included, அப்போ வருஷத்துக்கு பண்ணலாம், ஆனா 2-3 வருஷத்துலயே வந்து 1 or 2 times தான் வந்து அந்த மாதிரி லேண்ட்ஸ்ல வந்து கல்டிவேட்டே பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த நெட் zone ஏரியா, இதை வந்து இந்த நெட் zone ஏரியால வந்து நம்ம சேர்க்கும் போது என்ன ஆகும்னா the percentage of NSA in India வந்து என்ன ஆயிடுது 54% வந்து ஆயிடுது, comes to about 54% of the total reporting area அப்படின்னு சொல்றாங்க. The pattern of net zone area varies greatly from one state to another. ஸோ இந்த நெட் zone ஏரியாவோட பேட்டர்ன் வந்து ஒரு ஏரியாக்கும் ஒரு ஸ்டேட்க்கும் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் ஓவர் 80% of the total area in Punjab and Haryana and less than 10% in Arunachal Pradesh, Mizoram, Manipur and Andaman Nicobar Islands. ஸோ இந்த நெட் zone ஏரியா வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து டிஃபர் ஆகுது. பஞ்சாப் ஹரியானாலலாம் பார்க்கும்போது 80% ஆஃப் த டோட்டல் ஏரியாவில் வந்து நெட் zone ஏரியாவாக இருக்கு. அதே வந்து அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம், மணிப்பூர், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வெறும் 10% தான் வந்து நெட் zone ஏரியாவாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து
Forest area in the country is far lower than the desired 33% of the geographical area as it was outlined in the National Forest Policy. So forest area country la வந்து இந்த forest area வந்து பார்த்தோம்னா it is lower than the desired 33% of the geographical area அப்படின்னு நம்ம பார்த்தோம். பட் ஆனா ஃபாரஸ்ட் ஏரியா வந்து நம்ம கண்ட்ரில பார்க்கும்போது அந்த 33% ஓட கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. as it was outlined in the National Forest Policy. அந்த ஃபாரஸ்ட் பாலிசி 1952ல வந்து பார்க்கும்போது கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. it was considered essential for maintenance of ecological balance. ஃபாரஸ்ட் வந்து எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு forest வந்து ரொம்ப important. The livelihood of millions of people who live on the fringes of these forests depend upon it. So forest ஏரியாவை சுத்தி இருக்கிற அந்த மக்கள் வந்து அவங்களோட சாப்பாட்டுக்கு மற்ற எதுவா இருந்தாலுமே வந்து அவங்க எதை நம்பி இருக்காங்க, அந்த ஃபாரஸ்ட்டை நம்பி தான் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன சொல்றாங்கன்னா பார்ட் ஆஃப் த லேண்ட் இஸ் டெர்ம்ட் as வேஸ்ட் லேண்ட். வேஸ்ட் லேண்டா வந்து இருக்கு. அந்த லேண்ட் புட் டு அதர் நான் அக்ரிகல்ச்சரல் யூசஸ். அண்ட் இன்னொரு பார்ட் வந்து என்ன பண்றாங்க, நான் அக்ரிகல்ச்சர் யூசஸ்க்கு வந்து யூஸ் பண்றாங்க. இந்த வேஸ்ட் லேண்ட்னு சொல்றாங்களா, அதுல என்னென்னலாம் இருக்குன்னா ராக்கி, ஆரிட் அண்ட் டெசர்ட் ஏரியாஸா வந்து அதெல்லாம் மாறிடுது. அண்ட் லேண்ட் புட் டு நான் அக்ரிகல்ச்சரல் யூசஸ். நான் அக்ரிகல்ச்சர் யூசஸ்க்கு அப்படின்னு டேர்ம் பண்றாங்கல்ல, அந்த லேண்ட் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ரோட்ஸ், ரயில்வேஸ், இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் கட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. Continuous use of land over a long period of time without taking appropriate measures to conserve and manage it has resulted in land degradation. So இந்த மாதிரி கண்டினியூஸா வந்து இந்த லேண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப லாங் பீரியட் ஆஃப் டைம் அதை வந்து பாதுகாக்காம அதை வந்து இந்த மாதிரி வேஸ்ட் லேண்டா மாத்தி இந்த மாதிரி ஆக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனால என்ன ஆயிடுது, இது எல்லாமே வந்து லேண்ட் டீக்ரேடேஷன்ல போய் முடியுது அப்படின்னு சொல்றாங்க. லேண்ட் டீக்ரேடேஷன் அப்படின்னா வந்து என்னது, நில சீரழிவு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் வந்து லேண்ட் டீக்ரேடேஷன்னா வந்து this in turn has serious repercussion on society and the environment. So இதனால வந்து என்ன ஆகுது, இந்த லேண்ட் டீக்ரேடேஷன் நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா சீரியஸ் கண்டிஷன்ஸ்லாம் வந்து நடக்குது. தட் இஸ் ரிப்பர்குஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பின்விளைவுகள் அப்படின்னு அர்த்தம். இதனால இந்த லேண்ட் டிகிரேடேஷனோட பின்விளைவுகள் வந்து நம்ம சொசைட்டி வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுது. ஸோ இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வருது அப்படின்னா, நேச்சுரல் டிசார்டர்ஸ் வந்து நடக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து ரீசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டாபிக்கோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம லேண்ட் டிகிரேடேஷன் அண்ட் கன்சர்வேஷன் மெஷர்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.